வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கருவேப்பிலை சாதம் பொடி தான் செய்ய போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து சாதம் மட்டும் வடிச்சிட்டு ரைஸ்ல கிளறி கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பர்வா டேஸ்டா எப்படி செய்யறது, கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பேனை வந்து அடுப்புல வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2யும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், ஆனால் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். நல்லா கூல் டவுன் ஆகணும். நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, இதில் கூட்டி குறைச்சி. நான் வந்து இன்னைக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக செஞ்சுக்கிறேன். அதில் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். கருவேப்பிலை கையில் எடுத்தீங்க அப்படின்னா நொறுங்கி வரணும், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ இதே பேனில் ஒரு 4 காரத்துக்காக வரமிளகா சேர்த்துருக்கேன். கிட்ஸுக்கு கொடுக்க போகிறதுனால 4 மட்டும் சேர்த்துருக்கேன். தேவைன்னா தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா புளி வந்து மொறு மொறுன்னு பொரியிற அளவுக்கு பொரிச்சு எடுத்து அதையும் எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து ஆற விட்டுக்கலாம். அதே பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் ட்ரையா இருக்க பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதே பிளேட்ல ஆற வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நீங்கள் ஃபைன் பவுடராகவே பொடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் எண்ணெயில் சேர்த்துப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உப்பையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் உப்பு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பவுடராகவே இருக்கும் கன்சிஸ்டன்சியில். இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். எப்படி சாதம் தாளிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம புளி பொரிச்சோம் இல்லையா, அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுத்தம்பருப்பும் இருக்கிறாப்புல சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். நம்ம காரம் வந்து பொடியில கம்மியா சேர்த்துருக்கிறதுனால வரமிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக சேர்க்க போகிறேன். ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொழு பொழுன்னு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் கிளறி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை இது கூட கொட்டிட்டு கிளறிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருப்போம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் சாதத்தை நல்லா கிளறிட்டு நெய் விட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி சேப்பங்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் டக்குன்னு எந்திரிச்சோன்னு சாதம் மட்டும் வடித்து வச்சா போதும். ஒரு 2 நிமிஷத்தில் இதை கிளறிட்டு ஃப்ரை ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.
வீக்லி ஒன்ஸ் வந்து கருவேப்பிலை குடுக்கறதுனால நல்லாவே ஹெல்த்தியா இருப்பாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நெறைய இருக்கு. முடி நல்லா வளரும், கண் பார்வை நல்லா தெரியும். கிட்ஸ் வந்து கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்து பாருங்க. சூப்பரான ரெசிபியா இருக்கும். பெரியவங்கள்லருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட்